ஒரு சன்னியாசி ஆயிரலாமா? எப்படி இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அப்படின்ற எண்ணங்கள்லாம் அந்த ஜாதகத்துக்கு தோன்றுமா அப்படின்னா கண்டிப்பாக தோணும். சின்ன விஷயத்த பெருசா வந்து ஆக்கி பேச்சினாலேயோ, உணவு பழக்கவழக்கத்தினாலேயோ என்ன செஞ்சுருவாருன்னா, இவரு சின்ன விஷயத்த பெருசாக்கிருவீங்க. தயவுசெய்து வந்து தவிர்க்கிறது நல்லது. உங்க ஜாதகத்த பொறுத்தவரை இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்குதா அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த மன ரீதியான பிரச்சனை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. சரிங்களா? அப்போ கொழுப்ப கவனமா பாருங்க. உங்க ஜாதகத்துல இந்த லிவர் புளிப்பு சார்ந்த உணவு முறைகள நீங்க கொஞ்சம் கவனமா கையாண்டீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா இருக்கும். இந்த வயிற சரி பண்ணீங்கன்னா, கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவு முறைகள்ல, லிவர் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா, இதனுடைய மாற்றத்த குடுக்கும். அப்ப அங்க அந்த சுகர், பேன்கிரியாஸ் சார்ந்த விஷயங்களும், அந்த லிவர், கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்க ஜாதகத்த பொறுத்தவரை மன ரீதியான பதட்டம், தயக்கம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது செப்டம்பர் 2026 வரை இருக்கும். அதுக்கு பிறகு உங்க ஜாதகத்த பொறுத்த